இங்கே வந்த பிறகு இப்போ தான் ராம் கேட்டார், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு. என்ன பண்ணுறது, பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பேசியிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது, அந்த பழக்கம் இருக்கணும். பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான், அறிவாளிகள் தான். ஸோ அந்த அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில் வந்து நீ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நான் பேசி தான் ஆகணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா, அவருடைய உடன்பிறப்புகள், முதலமைச்சவர்கள், அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க, எத்தனை மாவட்டங்கள், எத்தனை விதமா. உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட போவதும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு, ஒரு பாசம் இருந்தா, அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம, என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரவச்சனம் கேட்குற மாதிரி, ஒரு பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதை வந்து முன்னிலை நிறுத்தி முதலமைச்சர் அத்தனை வேலை இருந்தால் கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க. ஸோ நாம் எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம். ஸோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லேயும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கூடவே பிறந்ததில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 hours எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் முக ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தோ கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது. எல்லாரும் மனிதன் தானே, அது வீட்டில் தான் காட்ட முடியும். அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார். மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாம் எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு தலைவனாக வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவனாக இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம், பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீ தேவி படத்தில். ஸோ பின்னாடி வந்து மீன் 34 சார், மீன் கலைஞர் சார், இவர் திசைங்க அவரெல்லாம் வந்து திசைங்களாக உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னால் முன்னாலே வந்து ஒரு 7th முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம், ஐயோ இல்லை அப்படின்னு. அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு, ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன். ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க, இது வந்து அரசியலே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்கள் வந்து இது மாதிரி விஷயம் கூப்பிட்டுருக்கோம், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு சரியாக வந்து அவ்வளோ தெரியல. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்ததில்லை. வேறு ஒரு அரசியல் தான். அது அவங்க பேசினா வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசணும்.